உங்க எல்லாரையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு ஏற்படுத்தி தந்திருக்கக்கூடிய மாண்புமிகு இந்த துறையினுடைய அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வேளாண் வணிகம் தொடர்பான கருத்தரங்குகள் மற்றும் பயிற்சிகளால விவசாயிகளுடைய வணிகத்திறன் மேம்படும். நம்முடைய திராவிட மாடல் அரசு அமைந்த பிறகு வேளாண்மை துறைன்னு இருந்த பெயரை வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறைன்னு பெயரை மாத்தி நம்ம அரசோட நோக்கம் என்னன்னு எல்லோருக்கும் அறிவிச்சோம். இந்த ஆண்டு 5.66 லட்சம் ஹெக்டேர்ல நெல் சாகுபடி மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இன்னும் பெருமையோடு சொல்றேன், 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு ஹெக்டருக்கு 2835 கிலோவாக இருந்த உணவு தானிய உற்பத்தி 2857 கிலோவா அதிகரிச்சிருக்கு. இந்த 4 ஆண்டு கால சாதனைகள் எல்லாம் சுருக்கமா சொல்லணும்னா, பயிர் உற்பத்தி திறன்ல இந்திய அளவுல நாம தான் முதலிடம். மொத்தம் எண்ணெய் வித்துக்கள் மற்றும் கரும்புல 2ஆம் இடம், குறுதானியங்கள் மற்றும் நிலக்கடையில 3ஆவது இடம். இதுக்காக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிராமமும் மென்மேலும் வளர்ச்சி அடையணும். கடந்த 4 ஆண்டுகள்ல 47,000 ஏக்கர் தரிசு நிலங்களை மீண்டும் சாகுபடிக்கு கொண்டு வந்திருக்கிறோம். விளைவீழ்ச்சி காலங்கள்ல விவசாயிகளை பாதுகாக்க இதுவரை 11,197 மெட்ரிக் டன் பச்சை பயிறு, 1006 மெட்ரிக் டன் உளுந்து, 33 மெட்ரிக் டன் துவரை, 1,467 லட்சம் மெட்ரிக் டன் கொப்பரை ஆகியவை குறைந்தபட்ச ஆதரவு விலையில கொள்முதல். உழவர் செயலியில வாடகை சேவை மையம் உருவாக்கப்பட்டு 2 லட்சம் முன்பதிவுகள் விவசாயிகளால மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இந்த வேளாண் வணிக திருவிழா விவசாயிகள், கல்லூரி மாணவர்கள், உணவு பதப்படுத்தக்கூடியவர்கள், வேளாண் ஏற்றுமதியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக நிச்சயமாக இருக்கும். உழவு தொழிலுக்கும் வேளாண் தொடர்புடைய அனைத்து தரப்பினருக்கும் நாம் எல்லாருமே ஒன்றிணைந்து ஊக்கமளிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக் கொடுக்கிறேன். இந்த வேளாண் வணிக திருவிழாவை சிறப்பாக ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய வேளாண்மை உழவர் நலத்துறைக்கு மீண்டும் என்னுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.